அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளில் வழி தவறியவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷேக் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமஹுல்லா 2 பிரிவினராக அவங்கள இங்கே முன்வைக்கிறாங்க. யார் யார் அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் வழி தவறினாங்களோ அவங்கள. ஏன்னுட்டா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை திரிக்கக்கூடாது, மாற்றக்கூடாது, உதாரணங்கள் சொல்லக்கூடாது, ஓமை சொல்லக்கூடாது, அர்த்தத்தை மறுக்கக்கூடாது, இப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இதில் வழி தவறியவங்க எப்படி? அவங்கள முதல் பிரிவு முஅத்திலா. முஅத்திலா அப்படிங்கிறவங்க மறுக்கிறவங்க. அதாவது அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகள் அனைத்தையுமோ அல்லது சிலவற்றையும் மறுக்கிறவங்க. மறுத்தாலே அவங்க இந்த வகையில் வந்துடுவாங்க. முஅத்திலா அப்படிங்கிற வகை. தஅதீல் செய்கிறவங்க. தஅதீல் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகள் இருக்கிற அந்த உண்மையான அர்த்தத்தை இல்லாமலா ஆக்குறவங்க, அதை வெறுமையாக்குறவங்க, எம்டி ஆக்குறது, அந்த அர்த்தத்தை இதன் மூலம் மறுக்கிறது. தஅதீல் செய்து மறுக்கக்கூடியவர்களைத்தான் முஅத்திலா அப்படின்னு சொல்லப்படும். அதில் முழுக்க மறுக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லா அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் மொத்தமாக மறுக்கிறவங்க இவங்க உண்டு. இவங்களும் முஅத்திலா தான். அதே மாதிரி சிலதை ஏற்றுக்கொள்வாங்க, சிலதை மறுப்பாங்க, நிறைய ஏற்றுக்கொள்வாங்க, சிலதை மறுப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பெயர்களும் பண்புகளும் இருப்பதாக சொன்னால் அவற்றை படைப்பினங்களும் ஒப்பிட வேண்டியது வரும் என்று அவர்கள் கருதினார்கள். ஏன் மறுத்தாங்க? எதுக்கு அவங்க மறுக்கணும் அப்படின்னா, இல்லை அல்லாஹ்வுக்கு பெயர்கள் பண்புகள்லாம் உண்டுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்புகளோட ஒப்பிடுறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு பெயர்கள் பண்புகள் உண்டுல. இப்போ நமக்கு எல்லாருக்கும் பெயர்கள் இருக்குது. ஒன்றுக்கு 2-3 பெயர் கூட வச்சுக்கிறோம், சரியா? அதே மாதிரி பண்புகளும் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு பார்க்குற பண்பு, கேட்குற பண்பு, பேசுகிற பண்பு, இப்படிலாம் இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் பண்புகள் இந்த மாதிரி சில இருக்குது படைப்புகளுக்குன்னா அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ்வை படைப்போடு ஒப்பிடுறதாயிருதே அப்படின்னு சொல்லி இவங்க மறுக்கிறாங்க. இதுக்கு பதில ஷேக் உசைமின் அழகாக குறிப்பிட்றாங்க. முதலாவது, ஒன்று, அல்லாஹ்வின் வார்த்தையில் முரண்பாடு உள்ளது போன்ற வீணான பிரச்சனைகள் உருவாகும். இப்படி முதல்ல ஒன்றை அல்லாஹ்வோடு படைப்பை ஒப்பிடுவதாக ஆகும்னு சொல்லிட்டு இப்படி மறுத்தா இது எங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு கேட்டால், முரண்பாடு, அல்லாஹ்வின் வார்த்தையிலேயே ஒன்றுக்கு ஒன்று முரண்படுது அப்படிங்கிற பிரச்சனை வரும். இது எப்படி என்றால், அல்லாஹ் தனக்கு பெயர்களும் பண்புகளும் இருப்பதாக சொல்லியிருக்கிறான், அவனை போன்று எதுவும் இல்லை எனவும் மறுத்துரைக்கிறான், சரியா? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் பண்பு இருப்பதாக சொல்வது அவனை படைப்புடன் ஒப்பிடுவதாக அமையும் என்று இருக்குமானால் அல்லாஹ்வின் வார்த்தையில் முரண்பாடு ஏற்படுவதுடன் ஒன்று மற்றொன்றை பொய்ப்படுத்துவதாகிடும். ஒரு பக்கம் அல்லாஹ் பெயர்களையும் பண்புகளையும் சொல்லியிருக்கிறான், இன்னொரு அவனுக்கு ஒப்பானது எதுவும் இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு ரெண்டுமே வந்திருக்குல்ல. அப்போது எப்படிங்க அல்லாஹ் பெயர்கள் உண்டுன்னு சொல்லியிருக்கிறான், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அல்லாஹ் அவனுக்கு ஒப்பானது எதுவும் இல்லை சொல்கிறானே. அப்போது இந்த யார் மறுக்கிறாங்க அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறபடி அல்லாஹ்வுக்கு பெயர்கள் பண்புகள் அத்தனையும் நம்ம மறுக்கணும்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுக்கு எதோட ஒப்பிடக்கூடாதுங்கிற ஒன்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் எதில் முரண்படுறீங்க? பெயர்கள் பண்புகள் சொல்லப்பட்டதை அந்த ஆயத்துகள் இந்த ஆயத்துக்கள் முரண்படுவதாக காட்டுறீங்களே. அப்போ பெயர்கள் பண்புகள் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான்ல, அப்படி தானே? பெயர்கள் பண்புகள் ஒன்றே இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. என்ன, அல்லாஹ்வுக்கு எதோ ஒப்பிடக்கூடாது, நீங்கள் சொல்கிற வாதப்படி அல்லாஹ்வுக்கு எதோ ஒப்பிடக்கூடாது, அதனால் பெயர்கள் பண்புகள் அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் முரண்பாடு எங்கே வருது? குர்ஆன் ஆயத்தில் ரெண்டுமே இருக்குல்ல. ஒன்று பெயர்களும் பண்புகளும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இன்னொரு பக்கம் அவனுக்கு எதோ ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் ஒப்பிடக்கூடாதுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு பெயர்கள் பண்புகளை மறுக்கிறத கொண்டு என்ன நடக்குதுன்னு கேட்டால், நீங்கள் குர்ஆன் ஆயத்துக்குள்ள முரண்பாடை கொண்டு வரீங்க. ஏன்? உங்கள் வாதப்படி சொல்கிறதா இருந்தால் பெயர்கள் பண்புகளை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கணும் அல்லாஹ். ஆனால் உண்டுங்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்கானே, வலில்லாஹில் அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு மிக அழகான பெயர்கள் உண்டு. லில்லாஹின்னு வருது, வலில்லாஹி அவனுக்கு உண்டுன்னு வருதே. அப்போ உண்டுன்னு வந்த பிறகு நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க? இல்லை அல்லாஹ்வுக்கு எதையும் ஒப்பிடக்கூடாதுல்ல. சரி, ஒப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அப்போ உண்டுன்னு சொல்கிறதும் ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற ஆயத்தை வைத்து பார்க்கும்போது ரெண்டும் முரண்படுதே. அப்போ இந்த பிரச்சனையும் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தப்பை நம்ம உணர்த்துறோம். ரெண்டாவது ஷேக் சொல்கிறாங்க, 2 பொருட்கள் பெயரிலோ அல்லது பண்பிலோ ஒத்திருக்கிறது என்பதனால் அவை 2 சரி நிகரானவையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்போது 2 பொருள்கள் இருக்குது, 2த்துக்கும் சில பண்புகள் இருக்குன்னா, 2 பொருள்கள் வந்துருச்சு, 2த்துக்கும் இந்தந்த பண்புகள் இருக்குங்கிறனாலேயே 2 சரி நிகரதான் சொல்ல முடியாது. ஏன், ஒன்று குறைவாகவும் இன்னொரு கூடுதலாகவும் இருக்கலாம்ல. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது படைப்புகளுக்கு சில பண்புகள் இருக்குங்கிறக்காக அல்லாஹ்விடமா அது இருக்குன்னு சொல்லப்பட்டதுனால அப்போ அல்லாஹ்வுக்கு இருக்கிறது இந்த படைப்புகள் இருக்கிறத போலத்தான் இருக்கணும் எப்படி வாதிட முடியும்?
உண்மையில் அல்லாஹ்வுக்கு இந்த படைப்பு இருக்காது. அவன் மிக உயர்ந்தவனாக இருக்கிறான். அதில் அவனுடைய பண்புகளுக்கு சமம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு. சரி நிகர் இல்லை, ஒப்பிடுதல் இல்லைன்னு முடிஞ்சிருச்சே. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான்ங்கிற பண்பு அவனுக்கு உண்டுங்கிறத மறுக்கணும். ஏன் மறுக்கணும்னா படைப்புகளும் பார்க்குது கேட்குது அப்படின்னு வாதத்தை வைக்கிறாங்க இவங்க. இந்த வாதம் தப்பு. ஏன்னு கேட்டால் படைப்புகள் பார்க்குது கேட்குங்கிற வாதத்தை வச்சு அல்லாஹ்வுக்கு அந்த படைக்கிறதும் அது அல்லாஹ்வுக்கு பார்க்கிறதும் கேட்கிறதும் சக்தி இருக்குங்கிறதுனால ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு வாதம் பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய பார்க்கும் தன்மையும் கேட்கும் தன்மையும் மிக உயர்ந்தது, எல்லை இல்லாதது. படைப்புகளுக்கு அப்படி இல்லைன்னா ஒப்பிடுதல் இல்லை, படைப்புகள் சமம் இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் மறுக்கிறீங்கிற இந்த கேள்வியின் மூலமாக ஷேக் சாலிஹ் அல் உசைமின் இந்த ரத்தை, இந்த பதிலடியை கொடுக்குறாங்க. இது நம்முடைய உலமாக்கள் சலஃப் கொடுத்துருக்கிற ஒரு பதில் தான். இதெல்லாம் முஅத்திலா வகையில் உள்ளவங்க, முழுக்க மறுத்தாலும் சரி கொஞ்சம் மறுத்தாலும் சரி, இவங்க எல்லாரும் அதில் வந்துருவாங்க. அவங்களுக்கான மறுப்பு இது. ரெண்டாவது வகையான மறுப்பு, ரெண்டாவது கூட்டம் யார் தெரியும்? முஷப்பிஹாக்கள். அல் முஷப்பிஹா அப்படிங்கிறவங்க யாருன்னா ஒப்பிடுகிறவர்கள், ஒப்பிட்டு அக்கிறவங்க, உதாரணம் சொல்லி ஒப்பிடுறவங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் இவங்களும் வழிகட்டவங்க தான். இவங்க ரெண்டாவது கூட்டம். அல்லாஹ்வுக்கு பெயர்களும் பண்புகளும் இருப்பதாக கூறுமா, அதே நேரத்தில் இவங்க என்னன்னா அல்லாஹ்வுக்கு பெயர்கள் ஒன்று ஏற்றுக்குவாங்க. ஆமாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு பண்புகள் உண்டு. இவங்க என்ன செய்வாங்க, அந்த பெயர்களையும் பண்புகளையும் படைப்புகளோடு ஒப்பிட்டுருவாங்க, கம்பேர் பண்ணிடுவாங்க, ஈக்குவலைஸ் ஆக்குவாங்க. அதே நேரத்தில் படைப்பு ஒப்பிடுகிறார்கள். மூல ஆதாரங்களுடைய கருத்தின் தேட்டம் இதுதான், ஏனெனில் அல்லாஹ் அடியாரிடம் அவர்கள் புரிந்து கொள்ளும் வார்த்தைகள் தான் உரையாடுகிறான் என்பதாகவும் கருதுகிறார்கள். அல்லாஹ் பேசுகிறான்னா அல்லாஹ்வுடைய பேச்சு படைப்புடைய பேச்சு போலத்தான் சொல்லிடுவாங்க இவங்க. ஏன்னா படைப்புகளுக்கு இது புரியணுங்கிறக்க அல்லாஹ் இப்படி ஆக்கியிருக்கான் அப்படி என்ன இந்த மாதிரி சொல்லி அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாத்தையும் படைப்போடு கம்பேர் பண்ணி அப்படித்தான் இப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய இது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவும் ஒரு வழிகேடு. இந்த வாதமும் தப்பு. அதுக்கு ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்றாங்க. முதல்ல இதுக்கான பதில் என்ன கேட்டால், ஒன்று, அல்லாஹ் தன்னுடைய படைப்பு ஒப்பாக இருக்கிறான் என்பது தவறு. அறிவும் இறை மார்க்கும் அதனை தவறு என்றே சொல்கின்றன. குர்ஆனும் ஹதீஸும் வார்த்தைகளின் தேட்டம், அந்த குர்ஆன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளுடைய தேட்டம் தவறானதாக கருத்தாக இருக்க முடியாது. அதாவது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய நபியுடைய சொல்லும் இந்த விஷயத்தில் தெளிவாக படைப்புகளுக்கு ஒப்பிடக்கூடாதுங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளின் தேட்டம் தவறான கருத்தாக இருக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளை ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறதா சரியானது, நீங்கள் ஒப்பிடுறது தவறானது அப்படிங்கிறது இதுக்கு பதில். ரெண்டாவது, அல்லாஹ் தனது அடியாருடன் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை கொண்டு உரையாடுவது அவர்களின் அசல் அர்த்தத்தை பொறுத்தே ஆகும். அர்த்தம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ அல்லாஹ் பார்க்கிறான் கேட்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இது நமக்கு புரியணும், அந்த வார்த்தையுடைய அசல் அர்த்தம் அதுதான், அதைத்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அப்படி புரிஞ்சுக்கிறதுனால உண்மையிலே அல்லாஹ்வுக்கு நாம பார்க்குற மாதிரி சக்தி கேட்குற மாதிரி சக்தி தான் அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அர்த்தம் எந்த யதார்த்த நிலையில் அமைந்துள்ளதோ அந்த யதார்த்த நிலை பற்றிய அறிவை அல்லாஹ் தனது உள்ளமை மற்றும் தன்மைகளை பொறுத்த அளவில் தனக்கு உரியதாக ஆக்கியிருக்கிறான். உண்மையாகவே அந்த யதார்த்தம் ரியாலிட்டி என்னங்கிறது நம்ம அறிய மாட்டோம். பார்க்குறான் கேட்குறாங்கிற தன்மை, இப்போது நான் பார்க்குறேன் நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க நானும் கேட்குறேன், இது என்ன யதார்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னு கேட்டால் நான் பார்க்குறேன் அப்படின்னா என் பார்வை இவ்வளோ தூரம் இருக்குது, என் பார்வையில் என் கண்கள் தான் பார்க்குது, பார்க்கறனால எனக்கு வெளிச்சத்தில் இவ்வளோ தெளிவு தெரியுது, ஒருத்தருடைய முகம் இப்படி நிறம் தெரியுது, இதெல்லாம் என்னுடைய பார்வை திறன் அளவுகளை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, நான் பார்க்கும்போதே என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளுடைய உண்மையான யதார்த்தம் தெரியும். இப்போ உங்களை பார்க்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி தூரத்தில் இருக்கிற ஒரு சின்ன பூச்சியை அது என்ன பூச்சின்னு என்னால் பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கும். ஏதோ ஒன்று ஊறுது, ஏதோ ஒன்று பறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஈயா அல்ல கொசுவா ஒரு டவுட் வரலாம், வேற ஏதோ வண்டா, எது குழப்பம் வரும். ஏன்னா நான் பார்க்குற பார்வையுடைய பிரச்சனை இது நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி அல்லாஹ்வை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அல்லாஹ்வுடைய பார்வை திறன் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது, அதை எதோட ஒப்பிடவே முடியாது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் பார்க்குறான்னு சொன்னால் படைப்புகளை ஒப்பிடலான்னு நினைக்கிறது அது மிகப்பெரிய மடமை. இந்த மாதிரி ஒரு பார்க்குறான்னு அல்லாஹ் பார்வை திறன் உள்ளவன் சொல்லிட்டாலே உடனே அது இது போல அது போலன்னு சொல்கிறது தப்பு அப்படின்னு ஷேக் அவர்கள் குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் கேட்குற தன்மைக்கு இதே மாதிரி உதாரணத்தை வச்சு நாம் புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தன்னை பற்றி அவன் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் என்று குறிப்பிட்டிருக்கிறான். இப்போ இந்த உயர்ந்து விடுதல், அல்லாஹ் உயர்றான் அப்படின்னா அதன் அசல் அர்த்தத்தை பொறுத்து யாவர் அறிந்தது என்ன? உயர்தல்னா அதோடைய அசல் அர்த்தம்
மேல் நோக்கி உயர்ந்திருக்கிற நிலை. ஆனால் அது எப்படி, அதோடைய யதார்த்தம் ரியாலிட்டி எப்படி அப்படிங்கிறத அறிய மாட்டோம். அப்போ எதோடு அதில் ஒப்பிடவும் முடியாது. அல்லாஹ் தஆலா தன் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான்ங்கிற யதார்த்த நிலை நம்மால் அறிந்து கொள்ள முடியாதது அப்படின்னு ஷேக் குறிப்பிடுறாங்க. அப்போது இது ஒரு பெரிய பதில் எதுக்குன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை ஏற்றுக்கொள்வதோடு அதை ஒப்பிடுவது ஒரு வழிகேடு. ஒப்பிடவும் கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு அவனுடைய உயர்வுக்கும் மகிமைக்கும் ஏற்ப அந்த தன்மைகள் அந்த பெயர்கள் உண்டு. அப்படி ஈமான் கொள்வதுதான் நம்முடைய கடமையை தவிர அதில் வேறு எதோட ஒப்பிடுவதோ உதாரணம் சொல்கிறதோ அதை நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணுறதோ அதை திரிச்சு பேசுகிறதோ அதோடைய அர்த்தத்தை மாற்றுறதோ தப்புங்கிறதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதனுடைய இந்த விளக்கத்தை சொல்லி முடிக்கும்போது அதனுடைய பலன்களை குறிப்பிட்றாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொள்வதால் பலன்கள் என்ன? முதலாவது, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல் என்கிற தௌஹீதை முழுமைப்படுத்துது. இது ஒருத்தன் அல்லாஹ்வை ஈமான் கொள்றேன்னா தௌஹீது தான் அதனுடைய உண்மையான நிலை. தௌஹீதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ்வை அவனுடைய ருபூபியத்தை ஏற்றுக்கொள்ளணும், இலாஹியத் உலூஹியத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவன் தான் வணக்கத்திற்குரியவன்கிறத அவனுடைய பெயர்கள் பண்புகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் முழுமையாக தௌஹீதை அறிகிறது. அவன் அல்லாதவரிடம் ஆதரவும் அச்சமும் கொல்லப்படாத வகையில், அவன் அல்லாதவருக்கு வழிபாடு செலுத்தப்படாத வகையில் நம்ம இந்த தௌஹீதை புரிஞ்சுக்கிறோம். இது முழுமையாக புரிஞ்சுக்கிறது இதுதான். அப்போ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், படைக்கிறவன், வளர்க்கிறவன், இதெல்லாம் அவன் தான் செய்கிறான்னு நம்பிக்கிட்டா மட்டும் தௌஹீது இல்லை. எல்லா இபாதத்துக்குரியவன் அவன் தான். அவனைத்தான் அஞ்சணும், அவன்கிட்ட தான் ஆதரவு வைக்கணும், துவா கேட்கணும், அவனையே நம்பி இருக்கணும், அவன் மேலே தவக்குள் வைக்கணும். இது எல்லா இபாதத்தும் அவனுக்கு தான் செய்யணும். இதுதான் தௌஹீது. ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய பெயர்கள், அழகிய பெயர்கள், உயர்ந்த பண்புகளின் தேட்டத்திற்கு ஏற்றவாறு பரிபூர்ணமான முறையில் அவனை மகத்துவப்படுத்துறது, பரிபூர்ணமான முறையில் அவனை நேசிக்கிறது, இந்த உணர்வை தருது. இந்த தௌஹீத், இந்த ஈமான், அல்லாஹ்வை பற்றியான ஈமான் நமக்கு அல்லாஹ் மீதான நேசத்தையும் அவனுடைய மகத்துவத்தை, நாம் எவ்வளோ அற்பமானவங்க, அவன் எவ்வளோ உயர்ந்தவன்கிறத அவனுடைய பெயர்கள் பண்புகளை அறிகிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது, அவனுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அவன் விலக்கியவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலம் வணக்க வழிபாட்டை மெய்ப்படுத்துகிறது. மூன்றாவது விஷயம் இது. அப்போது அல்லாஹ்வை அறிவதை கொண்டு, அவனை ஈமான் கொள்வதை கொண்டு அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படணும், அதை நம்ம செய்யணும். அவன் ஒன்றை ஹராமாக்கிட்டானா அதை விட்டு விலகிக் கொள்ளணும், அதை செய்யக்கூடாது. அப்படிங்கிற ஒரு 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 ஈமான, ஒரு உண்மையான தன்மையை நமக்கு கொண்டு வருது. இதுதான் உண்மையான இபாதத்து. இந்த இபாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்மைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம விளங்கிறோம் அப்படின்னு இந்த தலைப்பை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் முடிக்கிறாங்க.